ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், சிஸ்டமேட்டிக் பிளாக் டயக்ராம், பார்ட்ஸ் அண்ட் சென்சார் யூஸ்டு, ஒர்க்கிங் பிரின்சிபல், கண்ட்ரோல் ஆல்கரிதம், சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்னா வேறு அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ட்ரொடக்ஷன். ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏபிஎஸ்சி அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது யாருக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிரைவர்ஸ்க்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா டு ரெடியூஸ் டிரைவர் ஃபெட்டியூனா நம்மளுக்கு உடல் சோர்வு இந்த மாதிரியானது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயின்டைன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், இம்ப்ரூவ் ஃபியூயல் எஃபிஷியன்சி, என்ஹான்ஸ் டிரைவிங் கம்ஃபர்ட், இம்ப்ரூவ் சேஃப்டி, ஃபவுண்டேஷன் ஃபார் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பார்க்கலாம். கன்வென்ஷனல் கியூரியஸ் கண்ட்ரோல்னா சிசி அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போகிறதுக்காக ஹைவேஸ்லாம் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து அடாப்டிவ் கியூரியஸ் கண்ட்ரோல் இது எதுக்காகனா நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி போகுதுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அதோட ஸ்பீடை குறைச்சிக்கும், இல்லைன்னா வண்டி இல்லைன்னா அதுவே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். இன்டெலிஜென்ட் கியூரியஸ் கண்ட்ரோல் இப்போ வந்து ஒரு இடத்துல ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல 60 போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுவே சென்ஸ் பண்ணி அது 60 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. அது வந்து மோஸ்ட்டாக மல்டிபிள்ஸ் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க அந்த இதில். ப்ரெடிக்டிவ் கியூரியஸ் கண்ட்ரோல் இது வந்து நம்மளோட மேப்போட அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் சென்சார் மோஸ்ட்டாக எல்லாமே இருக்கும். இது வந்து நம்மளோட மேப் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கனால நம்ம வந்து எந்தெந்த ரோட்டில் போனால் ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் ஆகும், இதுவே எல்லாமே சென்ஸ் பண்ணி சொல்லிடும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும், சிஸ்டமேட்டிக் டயக்ராம் ஃபார் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம். டிரைவர் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா டிரைவர் இன்புட். டிரைவரோட ஸ்டேரிங்கில் வந்து அதோட ஆட்டோமேட்டிக் இது இருக்கும், பட்டன்ஸ் மேனுவலாக இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும், அதுலேருந்து ஆக்டிவேட்டருக்கு போகும். ஆக்டிவேட்டர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகுது, மேக்ஸிமம் ஸ்பீடு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ட் அதான் வெஹிக்கிளோட ஸ்பீட் லிமிட், அந்த வெஹிக்கிள் மூவிங் ஸ்பீடு வரும். இதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறதுனா பை ப்ரெஸிங் பிரேக் அப்ளை பண்ணும்போதோ, இல்லை நம்ம ஸ்டேரிங் நம்ம கையால் மேனுவலாக பிடிச்சி திரும்ப வளைக்கும் போது, இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்ளிகேஷன் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னா மோஸ்ட்டாக வந்து பேசஞ்சர் கார்ஸ், அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், கண்டெய்னர்ஸ் பஸ் இந்த மாதிரி இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிராக்டர் இந்த மாதிரி இதிலலாம் யூஸ் பண்ணுறதில்ல, இண்டஸ்ட்ரியல் மைனிங் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மோஸ்ட் வைடாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷிப்லேயும் ஃப்ளைட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் என்னென்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா பிரேக் கண்ட்ரோல். இப்போ நம்ம வந்து ரோட்டில் வந்து பைபாஸில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஹை ஸ்பீடில் போகிறோம், இப்போ 80 ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னா சடனாக ஒரு இது வருது, சென்சார் வந்து சென்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்தால் நம்ம டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணால் சடன் பிரேக் அப்ளை ஆகும். அப்புறம் ஆக்சிலரேட்டர் ஓவர் நம்ம வந்து கரெக்டாக ஆக்சிலரேட்டர் ஒரு கிளிக் பண்ணலாம், இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்லோ ஆகிக்கும். அப்புறம் வந்து இது மேனுவலாகவே நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஆன் பண்ணுற இடத்துல வந்து ஆஃப்ங்கிற ஆன் பட்டனே இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்பீடு வந்து அதுவே ஆஃப் ஆயிரும். இது வந்து மோஸ்ட்டாக ஹில்ஸில் ஏற மாதிரி நம்மளுக்கு நீட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேனுவலாக டேக் ஆஃப் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த இது வந்துட்டு இதுவே இப்போ வர சென்சர்ஸ்லாம் வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு மேனுவலாக இது கொடுத்துறாங்க. ஸ்பீட் லிமிட் வந்து நம்மளால இப்போ அதிகபட்சம் 120 130 வரையிலும் வச்சுக்க முடியும். சேஃப்டி டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு காருக்கு நம்மளுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 மீட்டர் இந்த மாதிரி கேப் இருந்தால் தான் இதில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெயின் இந்த மாதிரி வரப்போ வந்துட்டு அதுவே ஆக்டிவேட் பண்ணிடும், வைப்பர் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிரர் லைட் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற சென்சார் அண்ட் பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்ட்ரோலர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் யூனிட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்று யூஸ் பண்ணுறோம், மோட்டார் டிரைவ் மாடல்ஸ், ரிலே மாடல்ஸ், அதுக்கப்புறம் வோல்டேஜ் ரெகுலேட்டர், பவர் சப்ளைக்காக ஒன்று, அதுக்கப்புறம் கனெக்டிங் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்டிவேட்டரில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் த்ராட்டில் ஓப்பனிங், ஆக்டிவேட்டர் த்ராட்டில், கண்ட்ரோல் ஏர் ஃப்ளோ கண்ட்ரோலர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் ஒன்று, கப்ளிங் அண்ட் ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங் அது கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இன்புட் டிவைஸ் ஸ்டேரிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டேரிங்கில் செட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்டேரிங்கோட நடுவில் வர வீலில் வந்துட்டு நம்மளுக்கு செட் பண்ணுற கியூரியஸும் ஸ்விட்ச் ஒன்று வைப்போம்.
இல்ல நான் ஒரு சில இடத்துல வந்து காரோட சென்டர் பார்ட்ல வரும். அது ஆட்டோமேட்டிக் இது. அங்க வந்துட்டு நம்ம மேனுவலா ஒரு ஸ்விட்ச் ஆஃப் ஆன், ஆஃப் இந்த மாரி அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் லிமிட்டுக்காக ஒரு பட்டன் மாரி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் இதுல வந்து சேஃப்டி சென்சார் என்னென்ன யூஸ் பண்றோம்னா, வீல் ஸ்பீட் சென்சார் ஒண்ணு யூஸ் பண்றோம். ஆல் ஃபேக்டர் சென்டார் ரொ ரொ ரொட்டேட்டரி சென்சார் ஒண்ணு யூஸ் பண்றோம். அது எவ்வளோ ஸ்பீட்ல போகுதுன்னு சென்ஸ் பண்றதுக்கு. அல்ட்ராசோனிக் சென்சார் நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த மாரி சென்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுக்கு பவர் புரொடக்ஷன் எதனாலனா பேட்டரி 12 வாட்ஸ் பேட்டரி குடுக்குறோம். ஆன் அண்ட் ஆஃப்க்கு. ஃபியூஸ் ஒண்ணு இருக்குது. 12 வாட்ஸ் ஃபியூஸ் ஒண்ணு இருக்குது. டயோடும், கெப்பாசிட்டர் இந்த மாரி யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல வந்து டிஸ்ப்ளே அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எல்சிடி டிஸ்ப்ளே மோஸ்ட்டா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பழைய வண்டியிலலாம் பார்த்தோம்னா, நம்ம ஸ்பீடு இண்டிகேட்டர்லயே வந்துட்டு கீழ மேனுவலா ஒரு சின்னதா ஒரு போர்டு மாரி வச்சு குடுத்துருக்காங்க. கியூரியஸ் கண்ட்ரோல் இருக்குன்ட்டு எப்படின்னா, அதுக்கு அந்த கீழ இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு கிரீன் கலர்ல குடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்னா இந்த மாரி இதுல.